அப்போ வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தாமல், பசியற்ற ஒரு சூழலை உருவாக்காமல், வேலைவாய்ப்பற்ற சூழல், ஏற்கனவே 80% இளைஞர்களுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பே இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்னடா வேலைன்னு கேட்டால், ஏன் சமோசா வைக்கக்கூடாதா, பக்கோடா வைக்கக்கூடாதான்னு நம்மளை பார்த்து கேட்குறான். அப்படின்னா இவங்கிட்ட வேலை வாய்ப்பு இல்லை. சமோசா போடுறதுங்கிறது அரசாங்கம் வந்து தொழிற்சாலை நடத்தியா வந்து பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கோடா போடுறதுங்கிறது தனிநபர் தொழில். ஒரு கிச்சனை வச்சு அவன் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து ஒருத்தர் சூப்பு கடை போடுறான்ற மாதிரி பக்கோடா போடுங்கிறான். அப்போ எங்களால் உங்களுக்கு எந்த தொழில் வாய்ப்பையும் உருவாக்கி தர முடியாது. அப்போ இந்த 80% இளைஞர்களுக்கு என்னடா வேலை வாய்ப்புன்னு கேட்டால், 350 வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் வந்து இந்துக்களை கொடுமைப்படுத்தினார். அதுக்கு இப்போ என்னடா செய்யணும், கிளம்பி வாங்க எல்லாரும் அவுரங்கசீப் கல்லறையை உடைப்போம். வேலை வாய்ப்பு எப்படி தர்றாங்க பாருங்க. பொலிட்டிக்கல் ரவுடிஸை கிரியேட் பண்றான். ஏற்கனவே வந்து ராணுவத்தில் வந்து நிரந்தர பணியாளர், அதாவது ஒரு நிரந்தர பணியாளர்களை போல இருந்தவர்களை, ராணுவ வீரர்களை அக்னிவீர் திட்டத்தின் வழியாக கான்ட்ராக்ட் ஜாப்புக்கு ஆள் எடுக்கிறான். அதனால தான் பாதுகாப்பு குறைபாட்டில் பகல்காமில் வந்து 26 பேர் பட்டப்பகலில் சுடப்பட்டது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்போ தொழில் சார்ந்த கொள்கையில் ஏற்கனவே லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள், லாபத்துக்கு விற்கிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நம்ம அப்பன் வந்து பாட்டன் சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை போய் டெய்லி ஒருத்தன் போய் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு வந்து விற்று செலவு பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனை ஊதாரின்னு சொல்லுவாங்களா, உருப்படாதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை இந்த குடும்பத்தை உயர்த்த வந்த மாவீரன்னு சொல்லுவாங்களா? ஊதாரின்னு சொல்லுவாங்க. அதை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க.